பாதுகாக்கும் தேவனே ஸ்தோத்திரம் என்று இந்த புதிய நாளை தொடங்குவோம். சகரியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு கொள்ளையிட்ட ஜாதிகளிற்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறார் என்று சொல்லி பார்ப்போம். அவர் பாதுகாக்கிற கண்மணி போல நம்மை அவர் பாதுகாக்கும் தேவனாயிருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தார் மீது பிரியமாயிருக்கிறார். தம்முடைய ஜனத்திற்கு தீங்கு செய்த ஜாதிக்கு விரோதமாக கர்த்தருடைய கோபம் எழும்புகிறது. சீயோன் தன்னை பாபிலோன் குமார்த்தியின் இடத்திலிருந்து விடுவித்துக் கொள்ளும் போது சீயோனுக்கு மகிமை உண்டாகும் என்றிருப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறார்கள். அந்த சிறையிலிருந்து வெளியே வரும்போது அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியும் மகிமையும் உண்டாகும். இந்த புருஷன் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாயிருக்கிறார். அளவுகள் பிடித்திருக்கிற புருஷன் யூதர்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய ரட்சிப்பை பூரணப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவானவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். பிதாவாகி தேவன் தம்மை அனுப்பினார் என்று குமாரனாகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். தூக்கினுள் பிடித்திருக்கிற புருஷனும் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்மை பாதுகாப்பது தேவன், நம்மை மகிமையாய் நடத்துகிறது தேவன், விடுதலையாக்குகிறது தேவன் சொல்லி நாம் இந்த வேலையில பாதுகாப்பு தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஆமென்.